நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க உண்மையிலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஈரான் அடிக்கிற அடி தாங்க முடியாமல் உண்மையிலே ஒரு பக்கம் கதறுதுன்னு சொல்லலாம். என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டுன்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன டீட்டெயில் அது போக அரபு நாடுகளில் குறிப்பாக நம்ம ஊர் மக்கள் அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய குவைத்தில் என்ன நடக்குது, யுஏயில் எப்படி, சவுதி, கத்தார் இந்த மாதிரி இடங்களில் என்னென்ன மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில தகவல்கள் அதை உங்களுக்கு பகிரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது இல்லாமல் இப்போ ஹவுதீஸ் இந்த போரில் உள்ள அஃபீஷியலாக என்ட்ரு பண்ணியிருக்கிறதுனால இந்த உலகம் என்னென்னலாம் சந்திக்க போகுது, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்னா, அங்கே துபாய், சவுதி அரேபியா, குவைத்து இதிலெல்லாம் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் வந்திருக்கிறத கொஞ்சம் அப்படி பகிர்ந்துக்கிறோம். நம்பர் 1 துபாய் ஷார்ஜா. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40% இன்டர்நெட்டு கட்டாக இருக்குது. இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான தகவல் தான். அது ஒருத்தர் சொல்லும்போது இல்லாமல் ஒரு 2-3 பேர்கிட்ட துபாயில் செக் பண்ணேன், ஷார்ஜாவில் செக் பண்ணேன். என்ன சொல்கிறாங்கன்னா, சில கேம்பில் சில இடங்களில் இன்டர்நெட்டே வரல. ஓகே, ஆனால் கரண்ட் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்டர்நெட் வரல. சில இடங்களில் பார்த்தா இன்டர்நெட் வந்துக்கிட்டு இருக்குது, அப்புறம் திடீர்னு கட் ஆகுது, திடீர்னு வருது, திடீர்னு கட் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் தெரியல. ஒருவேளை இன்டர்நெட் ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக கொடுத்தோன்னா மக்கள் வெளியில் நிறைய அனுப்புகிறாங்க. எவ்வளோ பேரை தான் அரெஸ்ட் பண்ணி எவ்வளோ பேரை தான் வார்னிங் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்குதோ என்னென்னு புரியலை. அதுபோக அந்த இன்டர்நெட்டோட ஸ்பீடு அது முன்னாடி எவ்வளோ ஸ்பீடு இருந்துச்சோ அதில் 10ல் 1 பங்கு ஸ்பீடு அல்லது 20ல் 1 பங்கு ஸ்பீடு. அந்த மாதிரி இன்டர்நெட் ஸ்பீடு துபாய், ஷார்ஜா, அபுதாபியில் கூட ரொம்ப பெரிய இஷ்யூஸாக இது வரைக்கும் தெரியலை. ஆனால் இன்டர்நெட் பிரச்சனை இருக்குது. ரொம்ப குறிப்பாக துபாயில் இன்டர்நெட் ரொம்ப மோசமான அளவுக்கு குறைஞ்சிருக்கு, அஃபெக்ட் ஆகிருக்கு. ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபோக துபாயில் இங்கே நம்ம ஆட்கள் கம்பெனியில் அங்கே வேலை பார்க்குறாங்க. 2 வருஷம் விசா. அந்த விசா முடியுது. அதுக்கப்புறம் அவரும் வெளியில் போய் திரும்ப வேலை பார்க்க முடியல, ஆனால் ரூமில் இருக்காங்க. ஆனால் அவரோட பாஸ்போர்ட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவரோட விசா அந்த ஓனர், அதாவது அந்த லோக்கல் அரப் அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை எதுக்காக அப்படின்னு தெரியல. நாளைக்கு இப்போ வித்தவுட் எக்ஸ்டென்ஷனில் வித்தவுட் விசா ஸ்டே பண்ணியிருந்தால் கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட ஆளுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்களா, அல்லது இந்த மாதிரி ஒரு போர் சூழலில் ஏதாவது திரும்ப விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி வைப்போம்னு நினைக்கிறாங்களா, அல்லது லேபர்ஸ் எல்லாம் இப்படி விசாலாம் பிரச்சனை ஆச்சு எல்லாம் கிளம்புங்க அப்படின்னா எப்படி கிளப்புறது அப்படின்னு என்ன காரணம் கரெக்டாக தெரியல. ஆனால் கவர்மெண்ட் அவங்களோட கன்சர்னே இல்லாமல் அவங்க கஷ்டப்படாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே சரி விசா 2 வருஷம் விசா இருக்கா, அது முடிஞ்சா இன்னும் 2 வருஷத்துக்கு அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த அளவில் யாருக்கு எவ்வளோ தூரம் நடந்தது தெரியல. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் இந்த மாதிரி. அவர் எப்படின்னா இப்போ ஊருக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது விசா முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஊருக்கு இப்போ போக முடியாது, ஆனால் விசா எக்ஸ்டெண்டட், நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னமோ ஒரு மறைமுகமான அழுத்தம் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வேறு யாருக்காவது எதாவது இருந்துச்சுன்னா நமக்கு தகவல் கொடுங்க. ஆனால் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அனுப்ப வேண்டாம். அப்போ ரொம்ப இன்னொரு முக்கியமாக அப்படின்னா குவைத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. குவைத்தில் நிறையா பேர் லோக்கல் அரப்ஸ் சிங்கப்பூருக்கும் யூகேக்கும் அங்கங்கே நிறையா பேர் குடும்பத்தோடு வெளியில் போயிட்டாங்க. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய இந்தியன், அது ரொம்ப முக்கியமாக இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அங்கேருந்து வந்த தகவல் என்னென்னா, குவைத்தி அங்கே வீட்டில் இருக்காங்க. அதாவது குவைத்தி வீட்டில் இருக்கார். அவங்க சிங்கப்பூர் போயிட்டாங்க. அந்த குவைத்தியோட லோக்கல். அவருக்கு கையில் காசு இல்லை, வேறு வசதி இல்லை, எங்கே போனால் என்ன வாங்குற என்னன்னு தெரியல. போர் சூழலில் யாருமே இங்கே வாயா அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண மாட்டாங்க. 2 நாளாக பட்டினி கிடந்து அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நண்பர்கள் வேறு சோர்ஸ் மூலமாக பணத்தை கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சு அப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் தமிழ் சங்கம் மாதிரி தான் சங்கத்தில் போய் பேசி கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. இது அவர் நம்ம நண்பர் இங்கே சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ஒழுங்காக சாப்பிட வழி இல்லாமல் பட்டினி கிடக்காங்க அப்படின்னு சொன்னது. இன்னும் எந்தெந்த நாட்டுக்காரங்க எவ்வளோ பேர் பட்டினி கிடக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. ஸோ உண்மையிலேயே நிலைமை அரபு நாடுகளில் இதே இது இப்போ 91-92 அந்த ஈராக்கு குவைத்தை பிடிச்சதே,
அந்த டைமில் அப்படித்தான் எல்லோரும் விட்டு ஓடிட்டாங்க. அரப்ஸ் எல்லாம் வந்து யூஏலேருந்து சவுதியிலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து விட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்தாங்க. அது மாதிரி இப்போ வந்து ஈரான் பிரச்சனை இருக்கா, உடனே அங்கே இருக்கிற அரப்ஸ் வந்து கையில் காசு இருக்குது, வசதி இருக்குது, டக்குன்னு முடிஞ்ச உடனே அது வந்து ஒரு டிக்கெட் வந்து 10 லட்ச ரூபாயோ, 20 லட்ச ரூபாயோ, 50 லட்ச ரூபாயோ சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து கிளம்பி டக்குன்னு வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் அங்கே இருக்கிற ஆட்கள் வேலைக்காரன் இருக்காங்கல்ல, அவங்க என்ன ஆச்சு அது பற்றி அவங்க கவலைப்படுற இடத்துல இல்லை. ஸோ 2 நாள் பட்னி கிடந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆள் வந்து இப்போ இந்த தமிழ் சங்கத்தில் போய் இவங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி இங்கேருந்து பேசி அரேஞ்ச் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூழலில் வந்து அங்கே வாலண்டியர்ஸாக சில நம்ம ஆட்கள் வந்து உதவி பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் யார் என்னென்னு கொஞ்சம் விசாரித்து யாரெல்லாம் பட்னி கிடக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து துபாய்க்கு ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் வந்து போகுது. அது ஹர்மோஸ் வழியே போய் அங்கே ஜெபலி போர்ட்டில் அப்படி போகுது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஜெபலி போர்ட் வந்து பெரிய அளவு தாக்கப்பட்டிருக்கு. நேற்று அதுக்கு முன்னாடி த்ரெட்டன் இருந்துச்சு. எல்லாம் என்ன இருந்தாலும் ஜெபலி போர்ட்டுக்கு எந்த பெருசாக கப்பல்கள்லாம் போகலை. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் சில வந்து இந்த மாதிரி பீஃப் ஐட்டம், அப்புறம் வந்து ஏலக்காய் அதுன்னு சொல்லி சில ஐட்டங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த இது வந்து சின்ன கப்பல்களில் எங்கே போகுதுன்னா ஒமானோட துறைமுகத்துக்கு போகுது. அது ஒமானோட சலாலா துறைமுகம் அது வேறு அடி வாங்கியிருக்கு ஒமான் துறைமுகம். ஆனால் ஒரு 3-4 இருக்கிற துறைமுகத்தில் ஒரு துறைமுகத்துக்கு வந்து அங்கே போய் சின்ன கப்பல் இறங்குது. அதிலேருந்து மெட்டீரியல் ரோடு வழியே யூஏக்கு உள்ளே போகுது. ஸோ உணவுப் பொருள் அங்கே வந்து போகுது. ஆனால் முன்ன மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ இல்லை. அது போக ரேட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் ரொம்ப உணவுப் பொருள் பேசிக் அடிப்படை உணவுப் பொருளை இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த யுஏஇ அரசாங்கம் வந்து பயங்கரமாக, துபாய் அபுதாபி அரசாங்கம் வந்து பயங்கரமாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே எவ்வளோ நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருக்குது. ஆனாலும் உணவுப் பொருள் இன்னும் வந்து அங்கே பெரிய தட்டுப்பாடு அப்படிலாம் இல்லை. ஆனால் விலை ஏறி இருக்குது. ஆனால் அது அவைலபிலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இன்னும் ஒரு உதாரணத்துக்கு இன்னும் ஒரு 2 வாரம் 1 மாதம் இப்படி நடந்துக்கிட்டே இருந்தால் அங்கேயும் உணவுப் பொருள் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு ஒமான் வழியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேட்டு வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. அது போக நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்னென்னா திருப்பூர்லேருந்து இந்த மாதிரி இன்னர் வேர் இதெல்லாம் இருக்கே, இதை வந்து இது வெஸ்டர்ன் பிரீஃப்ஸு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெடிமேட் ஐட்டம், இந்த சில ஐட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்த சிலர் இங்கே தங்கியிருந்து திருப்பூரில் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் ஒர்த்து உள்ள இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அதை வந்து கப்பலில் துபாய்க்கு கொண்டு போகிறாங்க. துபாய்க்கு உள்ளே போக முடியல. அது அப்படின்னா இங்கே துபாய் போகணும், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்படியே மலேசியா போகணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பல் போல இருக்குது. அதில் கொண்டு போயிருக்காங்க. துபாய்க்கு போக முடியாமல் அங்கே ஹர்மோஸுக்கு முன்னாடியே அது உள்ளே போக முடியாத அளவுக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக இன்றைக்கி வந்து துபாயில் அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி வந்து நம்ம ரூபாய்க்கு ஒரு 600 ரூபா இல்லை 500 600 வந்து 1200 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம கிரீன் சில்லி மிளகாய் இருக்கே, அது 100 ரூபா 110 ரூபா இருந்தது, இன்றைக்கி 350 ரூபா அப்படின்னு வெஜிடபிள்ஸ் அவைலபிலிட்டி காஸ்ட்டு எல்லாம் வந்து ரொம்ப கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. துபாயில் இருக்கிற ஒரு யூடியூபர், அவர் பேர் வந்து ஹாலித் அல் அமீரி. அவர் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அது போக இங்கே சென்னைக்கெல்லாம் அடிக்கடி வருவார். ஹோட்டலில் வந்து பயங்கரமாக ஒரு காமெடி நிறையா பண்ணுவார். அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஸ்ப்ரெட் பண்ணுவார். நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சவர் என்னென்னா, இந்த மாதிரி காதலில் விழுந்தேன் அப்படின்னு ஒரு படத்தில் நடித்த சுனைனா அப்படின்ற அந்த நடிகையை வந்து கல்யாணம் பண்ண போகிறதா 2024 வந்து நிச்சயதார்த்தம் சொல்லி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர் வந்து போகிற போக்கில் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னார்னு சொல்லி, அதாவது இங்கே துபாயில் வந்து கொண்டு விழுந்துச்சு, வாழ்க்கை வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னு ஏதோ போட்டதை அங்கே இம்மிடியேட்டாக வந்து அதை நீக்க சொல்லி அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான அழுத்தம் கொடுத்து, அதாவது சொந்த நாட்டுக்காராக இருந்தாலுமே யாரும் எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல யுஏஇ பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து இந்த விஷயத்தை இதையும் சொல்ல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த 4 பேர் அங்கே துபாயில் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க. ஓகே, அது உங்கள் பேரெல்லாம் வேண்டாம், பேர் கூட வந்திருக்கு, பேரெல்லாம் வேண்டாம். அவங்க என்னென்னா, இந்த மாதிரி அங்கே இன்டர்செப்ட் பண்ணி மேலே வந்து மிசைல்
அண்டு ட்ரோன் இதெல்லாம் மேலே போகும்போது துபாய் அதில் யுஏயில் இன்ட்ரெஸ்டட் பண்ணி அது பார்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. அதை வந்து செல்ஃபி எடுத்தது, அப்புறம் எடுத்த செல்ஃபி அப்புறம் வேறு அட்டாக்கு நடந்த இடத்துங்களில் எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டது. அதுக்கப்புறம் வந்து இப்போ துபாய் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கு, ஈரான் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஈரானை ப்ரைஸ் பண்ணி துபாயை அமெரிக்காவை கொஞ்சம் இகழ்ந்து பேசின 4 பேரை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் அதுவும் கோயம்புத்தூரை சேர்ந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு இங்கே தகவல் வந்திருக்கு. அதனால் இதன் மூலமாக நாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக வந்து யாரும் நம்ம மக்கள் யாரும் ஆர்வத்திலேயோ ஆர்வ கோளாறுலேயோ இந்த போர் சம்பந்தமான ஏதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணால் வந்து ஏதாவது கீழே விழுவும், அடிபட்டிருக்கலாம். எது இருந்தாலும் கையில் மொபைல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக படாருன்னு வீடியோ எடுக்காதீங்க. ஏதோ ஒரு ஆர்வக்கோளால் வீடியோ எடுத்துட்டீங்க, அதை லோக்கலில் தானே அப்படின்னு உங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கோ உங்கள் நண்பருக்கோ ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து இப்போ மொபைலில் இங்கேருந்து இங்கே அப்படி போகிறதில்ல. இந்த மொபைல் இங்கேருந்து சிஸ்டம் வழியாக அங்கே போய் சுற்றி போகிறது. ஏன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அல்லது மெசஞ்சர்னு எது மூலமாக என்ன பண்ணாலும் சரி அது வந்து எல்லாமே கண்காணிக்கப்படுது. அப்போது நீங்கள் ஆர்வ கோளாறில் எதையுமே பண்ணிடாதீங்க. அப்புறம் இன்னொன்று, அப்புறம் இங்கே ஊருக்கு வந்து நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே மாதிரி இங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கே வந்து குண்டெல்லாம் விழுந்துச்சு, ஆனாலும் நான் எனக்கு வந்து ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு அங்கேருந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து அதை போடுறதோ அல்லது இது சம்மந்தமாக எந்த தகவலையும் நீங்கள் வந்து சோசியல் மீடியா மூலமாக பேசுகிறதோ அனுப்புகிறதோ எதையுமே பண்ணிடாதீங்க. அந்த நாடு இப்போதைக்கு என்ன பிரச்சனைன்னா, தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லா அரபு நாடுகளும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. ஈரானை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழலில் அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கனால இந்த நேரத்தில் நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு புத்திசாலித்தனம். ஸோ அங்கே சவுதியில் இருக்கிறவங்களோ அல்லது கத்தார், குவைத்து, யுஏஇ, பஹ்ரைன், ஓமான் அப்படின்னு எங்கே இருக்கிற நம்ம சகோதர சொந்தங்கள் வந்து எந்த வீடியோவும் எடுக்காதீங்க. எடுத்து ஆர்வக்கோளாறில் எங்கேயும் அனுப்பிச்சிடாதீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே தானே, என்னோடய மொபைல்லேருந்து என் ஒய்ஃபு மொபைல் தான் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்பாதீங்க. அது வந்து பெரிய சிக்கலில் வந்து முடியும். இப்போது கோயம்புத்தூரை சேர்ந்து 4 பேர் அங்கே அரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் அரெஸ்டாக இருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சு என்ன, நாம் இப்போ பேசுகிறது வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதர சகோதரிகள் ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம வந்து இப்போ அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ அது போக நம்ம அதானியோட ஹைஃபா துறைமுகம் அங்கே பெரிய அளவுக்கு அஃபெக்டாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கே கத்தாரில் பெரிய சோலார் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஐட்டம் வந்து அதானியோட சோலார் அந்த ஐட்டம் வந்து பெரிய அளவுக்கு டெஸ்ட்ராய் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எங்கெங்கே நிறைய கை வச்ச இடங்கள் பூரா வந்து இப்போ இதோட ஈரானோட பிரச்சனைனால அதானி பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாரு. அதானி ஏன் இவ்வளோ ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, அதானி வந்து பாதிக்கப்பட்டார்னா நம்ம மொத்த இந்திய மக்களும் பாதிக்கப்படுறோன்னு அர்த்தம். ஏன்னா நாளைக்கு வந்து அவரோட நஷ்டம் பூரா நம்ம தலையில் தான் விடியும். அதனால் அதானி பாதிக்கப்படுறது வந்து நமக்கு நேரடியாக நஷ்டம், நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஏதாவது ஒரு இது அடித்தாங்கன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற ஒரு இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனி அங்கே அடிச்சிட்டாங்கன்னா உடனே சுற்றி இருக்கிற ஸ்டீல் கம்பெனி, அங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் கம்பெனி அத்தனையும் வந்து குறிப்பிட்டு சொல்லி இந்த ஸ்டீல் கம்பெனிலேருந்து எல்லோரும் எவாக்குவேட் பண்ணிடுங்க, அடிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து இந்த மாதிரி அபுதாபியில் எமிரேட்ஸ் ஸ்டீல் அர்கான், அதுக்கப்புறம் குவைத் ஸ்டீல் கம்பெனி, அதுபோக வந்து சவுதியில் ஹதீதுன்னு சொல்லி சவுதி ஸ்டீல் அண்ட் அயர்ன் கம்பெனி, அந்த கம்பெனிக்குள்ளே நான் போயிருக்கேன், எனக்கு தெரியும். அது இல்லாமல் ஃபவுலத் அப்படின்னு சொல்லி பஹ்ரைனில் இருக்க ஸ்டீல் கம்பெனி, அது வந்து இன்றைக்கி ரொம்ப அடிப்பட்டதாக சொல்கிறாங்க. அதோடய வீடியோ மட்டும் யாரும் இருக்குது அப்படின்னாங்க, பட் எது அனுப்ப வேணான்னு சொல்லியிருக்கேன். பஹ்ரைனில் ஃபவுலத் ஸ்டீல் கம்பெனி, அதுக்கப்புறம் கத்தார் ஸ்டீலு, அப்புறம் யஹூதா ஸ்டீல் இஸ்ரேல் அப்படின்னு எல்லாத்தையும் குறி வச்சு அவங்க தாக்கியிருக்கதா செய்தி வருது. ஏன்னா பஹ்ரைனில் ஒரு ஸ்டீல் கம்பெனி தாக்கினா இஸ்ரேலிருந்து மற்ற எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய சுற்றி உள்ள அமெரிக்கா சம்மந்தப்பட்ட நாடுகள், அதே மாதிரி அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை வந்து தாக்குனதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கன் அண்ட் இஸ்ரேல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னா அமெரிக்கன் யூனிவர்சிட்டி இன் துபாய்
அமெரிக்கன் யூனிவர்சிட்டி இன் கத்தார், அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஷார்ஜா, இப்படின்னு இந்த அமெரிக்கா சம்மந்தப்பட்டது, அப்புறம் இஸ்ரேல் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே வந்து அங்கே இதில் இருக்குது, நம்ம ஜிசிசி கண்ட்ரிஸில் இருக்குது. அதெல்லாம் சொல்லி வச்சு எல்லாத்தையும் தாக்க போகிறோம் அப்படின்றாங்க. இப்போது அமெரிக்கன் யூனிவர்சிட்டி அப்படின்னா அங்கே துபாயிலிருந்து அபுதாபி போகிற ரோட்டில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு லெஃப்ட்டில் வந்து அல்கோஸ் இருக்கும், அல்கோஸ் தாண்டி அங்கே ரைட் சைடில் வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டி இருக்குது. ஏன்னா அது ஏன் பர்டிகுலர் சொல்கிறேன்னா, அந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டி அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டெயின் அது வந்து நான் பண்ணது, அதனால் எனக்கு தெரியும் அமெரிக்கன் துபாய் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே எல்லாம் வந்து தாக்குதல் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் தாக்குதல் நடத்தின பற்றின டீட்டெயிலாம் ஒன்றும் வரலை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, எவாக்குவேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கன் அண்ட் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட எல்லா யூனிவர்சிட்டியும் நாங்கள் வந்து தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த சுற்றி இருக்க மக்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொளி. அது போக வந்து அமெரிக்காவில் வந்து 75% அமெரிக்கன் என்ன சொல்லியிருக்காங்க, நோ இந்த ஆள் வேண்டாம், இவரை வந்து முதல்ல இம்பீச் பண்ணி பதவி நீக்கம் பண்ணி தூக்கி எறியுங்க அப்படின்னு 75% அமெரிக்கன் ட்ரம்ப்பை வந்து தூக்கி எறிய சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது. அது அவர் வந்து ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தோம், நமக்கு கிடைச்ச தகவல் வந்து அவருக்கு ரகசியமாக மனநல சோதனை பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது எப்போ எங்கே பண்ண போகிறான்னு தெரியல, உள்ள பண்ணிட்டாங்களா இல்லை பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் தகவல் மட்டும் வந்தது. அதே மாதிரி இது வந்து அஃபிஷியலாக வந்தது. 75% அமெரிக்கன் அவரை வந்து வேண்டாம், இம்பீச் பண்ணிடுங்க, பதவி நீக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. அது போக கடைசியாக வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இல்லை இதுக்கு முன்னாடி இது போக இங்கே பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே E3 சென்ட்ரி அவாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏர்போன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த ஃப்ளைட் அப்படின்னா நார்மல் இது ஃப்ளைட் மாதிரி இருக்கும். அப்புறம் பின்னாடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 அடி டயமீட்டரில் ஒரு பெரிய தட்டு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த இதை வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி இங்கே கொடுக்குறது. முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, மிலிட்ரிக்கு தேவையான முக்கியமான ஒரு உளவு விமானம், மிகப்பெரிய விமானம். ஓகே, E3 சென்ட்ரி அவாக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அந்த விமானம் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கு. அதோட ஃபோட்டோக்களாக, அந்த ஃபோட்டோ வந்து நம்ம படம் போட முடியாது, நிறைய நேரம் வருது. ஆனால் என்னென்னா ஃபோட்டோ போட்டால் நாளைக்கு வந்து டக்குன்னு வந்து பிளாக் பண்ணி விட்றாங்க. ஸோ அது என்னென்னா அந்த ஃப்ளைட்டில் பின்பக்கம் பாதி மொத்தத்துக்கு டேமேஜ். அது அங்கே தான் வந்து என்னென்னா இந்த இவங்க சேமித்து வச்ச அத்தனை சிஸ்டம், இது எல்லாம் சாஃப்ட்வேர் ஐட்டங்கள் எல்லாமே பின்னாடி தான் இருக்குது. அந்த பூரா பயங்கர டேமேஜ். அவங்க மிசைல் அண்டு இதை வச்சு ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியா பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் அப்படிங்கிறது. சரி, இறுதியாக என்ன அப்படின்னா, உலகம் இப்போவே கொஞ்சம் ஒரு மாதிரி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போவே பெரிய அளவுக்கு இல்லாட்டாலும் இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் எடுத்திங்கன்னா கேஸு பிரச்சனை ஒன்றும் இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய ஒன்றிய அரசு சொன்னாலும் நமக்கு கேஸ் பிரச்சனை இருக்குங்கிறத கண்கூட பார்க்குறோம். ரொம்ப குறிப்பாக வந்து இங்கே சென்னையில் ரோட்டு கடை சொல்லுவோம், இப்போ தள்ளுவண்டி கடை, இட்லி தோசையில் ஆரம்பித்து பொரோட்டாவிலேருந்து சப்பாத்திலேருந்து இப்போது அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த கடைகள் மட்டும் ஆயிரக்கணக்கான கடைகள் இயங்கிட்டு இருந்த கடைகள். ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாலே இது வந்து ஒரு 100 கடை இருக்குது, 150 கடை இருக்குது. அது மாதிரி மொத்த சென்னை எடுத்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 20,000-30,000 கடை இருக்குன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு 30,000-50,000 தள்ளுவண்டி கடைகள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளோ பேர் வந்து இந்த பேச்சுலர்ஸுகளுக்கு, அப்புறம் சில ஃபேமிலிகளுக்கு அப்பப்போ வந்து வெளியில் வாங்கிட்டு போகிறது. ஏன்னா அங்கே வந்து நிறைய சேர்த்து வைக்க மாட்டாங்க, மாவு இதெல்லாம் புளிக்காது, ஃப்ரெஷ் மாவாக இருக்கும். ஸ்டார் ஹோட்டலில் மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இது கொடுக்க மாட்டாங்க. அப்பப்போ அரைக்கிறது, அவங்க வந்து இட்லி தோசை போட்டு கொடுக்கறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி ரோட்டு கடைகள் இப்போ நிறையா கடைகளை காணும். ஒரே காரணம் வந்து கேஸ் கிடைக்கல. அப்புறம் நேற்று நைட்டு வந்து ஒரு கடையில் வந்து ஹோட்டல் விசாரித்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கமர்ஷியல் சிலிண்டர் வந்து 4 சிலிண்டர் தேவை, ஒரு மாதத்துக்கு வந்து 120 சிலிண்டரு தேவை. முன்னாடி வந்து 120 சிலிண்டரும் 2,000 ரூபா 2,100 ரூபா ரேஞ்சுக்கு அவருக்கு வந்து கிடைச்சது. இப்போ என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் கிடைக்குது, இன்னும் 3 சிலிண்டர் வந்து பிளாக்கில் வாங்குகிறாங்க. ஒரு சிலிண்டரோட விலை, அந்த பிளாக்கில் வாங்கக்கூடிய ஒரு சிலிண்டரோட விலை 2,200 ரூபாய்க்கு பதிலாக அது வந்து 8,000 ரூபா கொடுத்து வாங்குகிறாங்க. அந்த 8,000 கொடுத்து வாங்கினாலுமே இது சொல்லி வச்சா அது வந்து அவ்வளோ ஈஸியாக படாருன்னு ஓகேன்னு கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. ஏன்னா அது வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு டைப்பில் அந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அது தந்தூரி அப்படின்னு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் நிறையா பண்ணக்கூடிய அந்த கடை. இந்த கேஸ் இல்லாமல் அந்த கடை நடத்த முடியாது.
ஓகே, வெறுமனே வந்து நீங்கள் ஓவன்லேயும் இதுலேயும் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சு இந்த கடை நடத்த முடியாது. இப்போ ஏற்பட்ட சொல்ல அவங்க வந்து 8000 கொடுத்து வாங்குறாங்க. இதுவும் எத்தனை நாளைக்கு இப்படி போகும் தெரியல. இன்னும் வந்து வர வர அந்த நம்ம வந்து முன்னாடி 6000 கொடுத்தோம், 5000 கொடுத்தோம், 6000 கொடுத்தோம், இப்போ 8000 கொடுக்குறோம். 8000 சொன்னால் கூட நான் கொடுக்க தயாராக இருந்தால் கூட கேஸ் வந்து வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகுது, குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீடுகளுக்கு இந்த மாதிரி கேஸு புக் பண்ணியிருந்தால் முன்னாடியெல்லாம் சீக்கிரம் டக்குன்னு வரும். இப்போல்லாம் 15-20 நாள் ஆச்சு, இன்னும் புக்கிங் பண்ண இது கூட இன்னும் ஆன்சர் வரலை அப்படின்றாங்க. ஆனால் நம்ம ஒன்றிய அரசு வந்து கேஸ் வந்து பிரச்சனை இல்லைன்றாங்க. ஸோ நம்ம மக்களும் வந்து நிறையா கேஸை விட்டு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலான்னு நிறைய இறங்கிட்டாங்க. ஆனாலும் இப்போ வந்து கேஸ் பிரச்சனை இன்னும் பெருசாக வருமோ அப்படின்னு தோணுது. அதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி 20% அது மொத்தத்துக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் அண்டு கேஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி அங்கே அந்த வழியாக தான் வருது அப்படி சொல்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பாபல் மந்திப்புன்னு சொல்லி செங்கடல் பக்கத்தில் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹவுதிஸ் என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ப்ளஸ் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த அரபு நாடுகளுக்கு எதிராக நாங்களும் போரில் குதிக்கிறோம் அப்படின்னு. அப்படி குதிக்கும் போது நேற்று சொல்லியிருந்தோம், ஒரு மிசைலை வந்து இஸ்ரேல் மேலே தூக்கி அடிச்சுட்டு நாங்களும் வந்து அஃபிஷியலாக சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாபல் வந்து இப்போ வந்து குறி வச்சுருக்காங்க. அது வந்து இதை விட இன்னும் குறுகிய ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள அகலம் உள்ளது தான். அதை வந்து இவங்க ஹவுதிஸ் எனி டைம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி வந்து அமெரிக்காவோட போர்க்கப்பலையே ஹவுதிஸ் விரட்டினவங்க, அதுக்கப்புறம் யூகேவோட கப்பலை விரட்டினவங்க. இப்போது அவங்க நினச்சா தான் ஓகே சொன்னால் தான் இந்த பக்கம் கப்பல் இதெல்லாம் போக முடியும். இது என்ன முக்கியத்துவம் வாங்கியிருந்தது அப்படின்னா, இங்கே மெடிட்ரேனியன் சி இந்த பக்கம் செங்கடல், இது அரபிக்கடல், இந்தியன் பெருங்கடல், இந்த அரபிக்கடல், இங்கேருந்து அப்படி உள்ளே போகிறது வந்து செங்கடல் வழியாக அப்படியே போனோம்னா சூயஸ் கால்வாய். அந்த சூயஸ் கால்வாய் வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா எகிப்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. சூயஸ் கால்வாய் வழியாக அங்கிட்டு போனோம்னா மெடிட்ரேனியன் சி வந்து மத்திய தரைக்கடலுக்கு போகும். இந்த ஏஷியன் கண்ட்ரியையும் யூரோப்பியன் கண்ட்ரியையும் கம்ப்ளீட்டாக இணைக்கிறது வந்து இந்த சூயஸ் கால்வாய் அண்டு செங்கடல். இந்த செங்கடலுக்கு வந்து நுழைவு வாயில் தான் வந்து பாபல் மந்திப் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெயிட், அதாவது ஜலசந்தி, அதை இவங்க ஹவுதிஸ் மூடிட்டாங்கன்னா, இந்த பக்கம் ஹர்மூஸை மூடிட்டாங்க, இந்த பக்கம் பாபல் மந்திப்பு மூடிட்டாங்க அப்படின்னா மொத்த உலகத்தோட மொத்த இதுவுமே வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். இப்போ இதை மூடிட்டாங்கன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, இங்கே போகிறது வந்து சூயஸ் கால்வே, அதாவது செங்கடல் வழியே போகிறது பதிலாக இப்படி சுற்றி நன்னம்பிக்கை முனை வழியே ஆப்பிரிக்க கண்டத்தை தாண்டி அப்படியே சுற்றி போகணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 to 20 நாள் ஆகுன்றாங்க. அது போக அதோட விலைவாசி கூடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ரூட்டில் போனால் 1 வாரம் 10 நாளில் வந்து போய் சேரும்னா, அப்போ அதுக்கு பதப்படுத்தப்பட்ட அந்த உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லா எலக்ட்ரானிக் பொருட்கள்லேருந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போயிடலாம். ஆனால் உணவுப் பொருள் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் இதெல்லாம் வந்து ஒரு 15 நாளில் போனால் தான் அது வந்து அங்கே கரெக்டாக ரீச் ஆகும். அப்படிங்கிற இடத்துல இது வந்து 30-35 நாளில் போச்சு அப்படின்னா நிறைய அழுகி போயிடும், வீணாக போயிடும். அது போல் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும், இன்சூரன்ஸ் அதிகமாகும், அப்புறம் விலைவாசி கூடும். இது எல்லாத்துக்கும் உலகமே வந்து இப்போ மொத்தத்துக்கு ஆடி போயிருக்கு. ஹவுதிஸ் ஈரானுக்கு சாதகமாக இந்த போரில் குதிக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உண்மையிலேயே உலகம் போகிற போக்கு நல்லா இல்லை அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, நமக்கு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம ஜப்பானுக்காக இருக்கட்டும், நிறைய இடங்களுக்கு சைனாலேருந்து எல்லாத்துக்குமே இப்போ பாதிப்பு இருக்குது. அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு பாதிப்பு இருக்குது. அதில் இவங்க வேறு ரஷ்யா வேறு என்ன சொல்லிட்டாங்க, இப்போ எங்கள் உள்நாட்டு தேவைக்கு வந்து முதல்ல பூர்த்தி பண்ணிட்டு தான் அடுத்து கொடுக்கணும். அதனால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை க்ரூட் ஆயில் வந்து வெளியே இப்போதைக்கு கொடுக்கல, 3 மாதத்துக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறோன்றாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிச்சா இந்தியா வந்து உண்மையிலே பரிதவிச்சு போயிடும். ஏன்னா இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இப்போ ரஷ்யா தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.